ஹாய், என்னோட பேர் ரூபி. இன்னைக்கு வந்து பேரண்டிங் டிப்ஸ் கொஞ்சம் கொடுக்கலான்னு விருப்பப்படுறேன். நான் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் எனக்கு 2 குழந்தைங்க. இவங்களுக்கு எப்படி நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கற்றுக் கொடுத்தேன்னு நான் சொல்ல போகிறேன். நான் எங்கள் வீட்டில் வந்து பெரும்பாலும் வந்து சர்வெண்ட் கிடையாது. வி டோன்ட் ஹாவ் அ ஹெல்ப்பர். அவங்க வேலையை பண்ணிக்கணும். இது எப்படி வந்து இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்தேன் நான் சொல்ல போகிறேன். நான் எனக்கு தெரிஞ்சவங்க இது வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து என்னோட ஒத்துக்குவாங்க, நிறைய பேர் சிரிப்பாங்க. ஆனால் வந்து நான் ஒரு ரொம்ப கூல் மாம். அவங்கவுங்க ரூம் இல்லாததுக்கு முன்பு நான் என்ன பண்ணேன், நான் அவங்கவுங்க ஏரியாஸ் இருக்கும். அவங்க ஷெல்ஃப், அவங்க துணி, அவங்க கபட், அவங்க எல்லாமே அவங்கவுங்க எடுத்து மடித்து வச்சுக்கணும். புக்ஸ் எடுத்தால் அவங்களே எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து அந்த ரூம் வந்து தலைக்கீழே இருக்கும்போது எனக்கு பிபி எல்லாம் வந்து ரேஸ் ஆகும்போது அந்த ரூமை விட்டு நான் வெளியில் வந்துடுவேன். நான் அந்த ரூமுக்கே போக மாட்டேன். நான் அடுத்த நாள் காத்தால் ஸ்கூலுக்கு போகும்போது டை எங்கே, ஐடி கார்டு எங்கே, புக்கு எங்கே எப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ஒன்றும் எடுத்து கொடுக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி லன்ச் பண்ணி அந்த டப்பா எப்படி வந்து பேக் பண்ணி நான் வந்து இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுமோ அதை பார்ப்பேன். இவங்க ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க. இப்படியே போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ராத்திரி வந்து அவங்களோட திங்ஸ் அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து கழுவலைன்னா அடுத்த நாள் லஞ்சுக்கு வந்து டப்பா இருக்காதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கழுவணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த வாஷ் பேசனில் இருக்கிற என்ன மிச்சம் மீதியெல்லாம் இருக்கிறதோ அதை டஸ்ட்பினில் போட்டுட்டு அவங்களே எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக திங்ஸ் வந்து அவங்களே வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ண வச்சேன் நான். இப்போ வந்து நம்ம கதை இப்போ வந்து ஒரு நிறைய வந்து ஃபேமிலிஸ் வந்து நியூட்ரல்னால் அப்பா அம்மா குழந்தைங்க, தாத்தா பாட்டி எல்லாம் நிறைய கிடையாது. தாத்தா பாட்டி இருக்கிற வீட்டில் வந்து அவங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு நேரமும் இருந்தது. அவங்க வந்து இப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பேஷண்ட்டாக இப்படி அப்படி பண்ணுறக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்துச்சு. நியூக்ளியர் ஃபேமிலியில் வந்து அதெல்லாம் கிடையாது. அப்பா அம்மா 2 பேரும் ஒர்க்கிங், குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க விட்டுருவாங்க. ஆனால் எப்படி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உருவாக்குறது? என் வீட்டில் வந்து டிவி கிடையாது, புக்ஸ் இருக்குது, வெளியில் போய் விளையாடலாம். இது போக உங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் க்ளீன் யோர் கபர்ட், உங்கள் புக்ஸை, உங்கள் ரைட்டிங் டேபிள் அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி ஸ்லோவாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, ஈவினிங் நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது காஃபியெல்லாம் நான் குடிச்சிட்ட பிறகு நாங்கள் ஒன்றா வந்து டேபிளில் உட்காந்து இன்றைக்கி என்ன பண்ணீங்க, ஸ்கூலில் என்ன பண்ணீங்க, வீட்டில் என்ன வேலை பண்ணீங்க, உங்கள் வேலை என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி பண்ணி அப்புறம் வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் குட்டி அக்கௌண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இவ்வளோ செலவாச்சு, உங்கள் ஆட்டோக்கு இவ்வளோ செலவாச்சு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இவ்வளோ செலவாச்சு, டியூஷனுக்கு இவ்வளோ செலவாச்சு, இன்றைக்கி இது சமைச்சேன், ஸோ இது இவ்வளோ செலவாச்சு, க்ரோசரி லிஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட். ஸோ என் 2 குழந்தைங்கள உட்கார வச்சு லிஸ்ட்டு போட சொல்லுவேன் நான். ஸோ அந்த லிஸ்ட்டு போடுறதுல என்ன ஆச்சுன்னா, என் பையன் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கும் போகிறது. ஒன்று கறி வாங்கினோன்னா அவன் தான் போவான், 7th போகிறார் அவர். மளிகை சாமான் வாங்கினாலும் அவன் தான் போவான், நான் எங்கேயும் போகிறது கிடையாது. என் பாப்பா வந்து கிச்சனில் உள்ள திங்ஸ் வந்து அவள் பார்த்துக்குவாள். இது எப்படின்னா, அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டியும் கொடுத்து அவங்க டெலிகேட் மட்டும் பண்ணுறதுல வந்து எந்த விதமான ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங், அவங்களும் வந்து இந்த ஃபேமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற கூடிய வந்து ஒரு சக்தி அவங்களுக்கும் இருக்குது. அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அத்தாரிட்டியும் கொடுக்கும்போது ஒரு குழந்தை வந்து அதை எடுத்துக்கும். அது எடுத்து ஒரு அம்மா அப்பாவுக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணணுமோ அதுதான் பார்க்கும் அது. ஸோ நிறைய விதத்தில் வந்து சில சமயத்தில் வந்து வெளியிலேருந்து நான் வரும்போது அவங்க ரூமையும் பார்த்தா தலைகீழே இருக்கும். நான் டென்ஷனே எடுத்துக்க மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். நான் ரொம்ப கூல் மாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஒரு 1 hour 2 hours கழிச்சு நான் ரிலாக்ஸ் பண்ணிட்ட பிறகு போய் திருப்பி பார்க்கும்போது ஏன் இந்த ரூம் இப்படி இருக்கும்போதுனா, கிவ் மீ half an hour, I'll clean my room அப்படின்னு தான் ரெஸ்பான்ஸ் வருமே. நானும் கத்த மாட்டேன், அவங்களும் டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஆனால் வந்து அம்மாவுக்கு இது பிடிக்காது, அதனால் அப்படி நினச்சிட்டு அவங்க சீக்கிரமாக அவங்க ரூமை க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எடுத்துகிட்டு வரணும்னா இப்படி தான் எடுத்துகிட்டு வரணும். கத்தி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அடித்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்கள இன்க்ளூட் பண்ணலாம். I hope this tip helps you and helps you have a happier home and a calmer mind for yourself.